ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 29 தொடங்கி 39 முடிய. பின்பு அவர்கள் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற் காலையில் கருக்கலில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடைய இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஒட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று வேண்டுதலை நாம் தியானித்து பார்ப்போம். வாழ்க்கையில் கடினம், கஷ்டம், நஷ்டம் ஏன் வருகிறது என்றால், ஒரு மீனை வைத்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு மீனினால் கடலில் ஒரு நீரில் நிம்மதியாக வாழ முடியும். ஆனால் அது கரையில் வந்துவிட்டது என்றால் அது அப்படியே இருக்கும், துடித்துக் கொண்டிருக்கும். மீண்டும் அது முயற்சி எடுத்து நீருக்குள் சென்று விட்டது என்றால் அதனுடைய வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக இருக்கும். எனவே நாமும் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்றால், சில நேரங்களில் உலக போக்கு, சில நேரங்களில் ஆன்மீக போக்கு என்று மாறி மாறி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. ஒன்று, நாம் கரையில் இருந்து விட்டோம் என்றால் நமக்கு இறப்பு நிச்சயம். முண்டி மோதி துள்ளி குதித்து நீருக்கு சென்று விட்டோம் என்றால் நமக்கு வாழ்வு நிச்சயம் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. ஒரு சர்க்கஸ்ல பால் போட்டு ஒரு 5 பாலை போட்டோ 3 பாலை போட்டோ மாத்தி மாத்தி பிடிப்பான். அது ரொம்ப கேர்ஃபுல்லா பிடிக்கணும், இல்லைன்னா குழப்பிடும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் உறவு என்ற ஒரு பந்தாக இருக்கட்டும், ஆன்மீகம் என்ற ஒரு பந்தாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கை என்ற ஒரு பந்தாக இருக்கட்டும், வேலை என்ற ஒரு பந்தாக இருக்கட்டும், அதையெல்லாம் நாம் சரிசமமாக மேலிட கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. எனவே ஆண்டவர் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இன்று 2 வகையான தனிமை உண்டு. ஒன்று தனிமைப்படுத்துதல், இன்னொன்று தனிமை. இந்த தனிமை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டது, தனிமைப்படுத்துதல் நாம் எவரையும் விரும்பாமல் எடுத்துக்கொண்டது. எனவே நான் இன்று தனியாக இருக்கிறேன் என்றால் பிரச்சனை இல்லை, நான் தனிமைப்பட்டவளாக இருக்கிறேன் என்றால் அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. நான் என்னை கொஞ்சம் நேரம் அமைதியாக விடுங்கள் என்றால் நான் சற்று வேண்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தனிமையான ஒரு இடத்திற்கு செல்கிறார் என்றால் எவரையும் வெறுத்து தனிமைக்கு செல்லவில்லை, எல்லோரையும் விரும்பிதான் அவர் தனிமையான ஒரு இடத்திற்கு வேண்டுதற்காக சென்றார். ஆனால் நாம் எவருமே நம் அருகில் வரக்கூடாது என்ற வெறுப்புணர்வோடு தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கொடூரமாக மாறிவிடும். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் கரையிலே இருக்கிறார்கள், இன்னும் கடலுக்குள் நீருக்குள் வர முயற்சி செய்யவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் தனிமையாக இருக்கிறோம், இறைவனோடு இருக்கிறோம் என்பது பொருள். நான் தனிமைப்பட்டு இருக்கிறேன் என்றால் நான் எல்லோரையும் உதாசீனப்படுத்திவிட்டு எல்லோரையும் தள்ளிவிட்டு நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்பதை அது சுட்டிக்காட்டுகிறது. இவர்கள் தான் உலகத்தில் சொல்வார்கள், எனக்கென்று யார் இருக்கிறார், என்னை நான் தான் பார்த்துக்கணும், எனக்கு நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வாழ்பவர்கள் இவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இறுதி வரையிலும் கடலிலே இருந்த ஒரு நல்ல மனிதர். அவர் கரைக்கு வரவில்லை. உம்மை அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சீடர்கள் சொன்னபோது அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. ஆறாக அவர் வேற ஒரு பதில் சொல்லுகிறார், வாருங்கள் போவோம், நான் இன்னும் ஊர்களுக்கு
நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் அந்த சீடர்கள் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்றால், இவர் பல பேய்ப்பிணிகளை நோக்கியதனால் இவரை அந்த சிற்றூர்களிலே ஒரு அரசனாக நிர்ணயிக்க வேண்டும், நம்ம எல்லாரும் ஒரு ஆளுநராக வர வேண்டும் என்பதுதான் சீடர்களுடைய விருப்பமாக இருந்தது. ஆண்டவர், நான் சிற்றூர்களில் முடங்கி போய் கிடக்க விரும்பவில்லை, நான் கடலுக்குள் வாழ்கிறவன் என்பதை அதன் மூலமாக சுட்டி காட்டுகிறார். எனவே அதனால்தான் தன்னுடன் இருந்த சீடர்களையும் வாருங்கள் போவோம் என்றுதான் சொன்னாரே ஒழிய, நீங்க போங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவில்லை. எனவே நம்முடைய ஆன்மீகத்தையும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சர்க்கஸ்ல சுத்துறதாவது ரப்பர் பந்து தான், கீழே விழுந்தா அது சரியாயிரும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில சுத்தக்கூடிய இந்த ஒவ்வொரு பந்துகளும் கண்ணாடி மாதிரி, கீழே போட்டுட்டீங்க உடஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி அதை ஒட்ட முடியாது. எனவே நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா கொஞ்சம் கவனத்தோடு சுத்தக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். எனவே நம்முடைய ஆன்மீகத்தை தனிமைப்படுத்தாமல் தனிமையான முறையில் இருந்து இறைவனோடு இணைந்து செய்யும் போதுதான் அது வெற்றியாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் தனிமையாக இருக்க ஒரு நாளும் முடியாது. ஏனென்றால் இறைவனோடு இருக்கிறது தான் முக்கியம். மனிதர்களை வேண்டுமானால் நாம் புறக்கணிக்கலாம், ஆனால் இறைவனை நாம் புறக்கணிக்கவே முடியாது என்பதுதான் இந்த பூமியினுடைய ஒரு நியதியாக இருக்கிறது. மண்ணை கடவுள் படைத்தார், பூமியை கடவுள் படைக்கிறார், காற்றை கடவுள் படைத்தார், சூரியனை கடவுள் படைத்தார், இருளை கடவுள் படைத்தார், நட்சத்திரங்களை கடவுள் படைத்தார், இப்படி புழு பூச்சிகள் அனைத்தையும் கடவுள் படைத்தார். இப்பொழுது நாம் சொல்ல முடியுமா, நான் தனியாகத்தான் இருக்கிறேன் என்று? எவரும் சொல்ல முடியாது. நாம் கடவுளோடு தான் இருக்கிறோம் என்பதை மட்டும்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் கரையில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை விட கடவுளுக்குள் செல்ல முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி இணைவோம். ஆமென்.